ஹாய். இப்போ நாங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகை டெம்பிள் போயிட்டுருக்கோம். வழக்கமாக அதே சேம் ட்ரிப்பு. இப்போ ஒரு வித்தியாசமாக எல்லாம் ஹாய் காலையில் மணி நடக்கும் 7:30 இல்லை 7:30 கிளம்பியிருக்கோம். 7:29. ஓகே, இது 3 நாள் ட்ரிப்பு. ஜாலியாக இருக்கும். வாங்க ஃபன் பண்ணலாம். ஹாய் மேக் மீடியா தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நான் இப்போ இருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நாங்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகா டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். சென்ட்ரல் வந்து நின்றோம். 7:30 மணிக்கு ட்ரெயின், 7:40 ட்ரெயின். இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. காலையில் தொடங்கியிருக்கேன் இந்த பயணம். ஓகே டூ, பை பை டெனிஷ். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஐயா சொல்லிட்டு பண்ணுங்க சார், சொல்லிட்டு பண்ணுங்க சார். சார் சொல்லிட்டு பண்ணுங்க, நான் சொல்ற மாதிரி இருந்தா சொல்லுங்க. बेंगलुरु जाने वाले एक्सप्रेस में का स्टेशन आसमान चौक जाएंगे. இப்போது டைம் நடா 10:30. எஸ், 5:50க்கு வந்து பெங்களூர்லேருந்து ட்ரெயின் ஏறியாச்சு. 5:50க்கு. ஸோ 5:50க்கு எடுத்த ட்ரெயின் வந்து இப்போது மூகாம்பிகை கோயில் நோக்கி போயிட்டுருக்கு. ஷெக்லஷ்பூர் இதுதான் ஸ்டேஷன். பார்த்துக்கோங்க. எப்படி இந்த அவாய்ட் பண்ணுவோம். எவ்ரிபடி குட் மார்னிங். இப்போது நாங்கள் மூகாம்பிகா டெம்பிளுக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். காலையில் 6:15 வந்து இறங்கியாச்சு. இப்போது வந்து ஸ்டேஷன்லேருந்து நடந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து பை வாக்கு கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் பேச்சு வாக்கில் போயிடலான்னு சொன்னாங்க. போயிட்டுருக்கோம். அங்கே போய் பஸ் எடுத்தோம், ரோட்வேல எடுத்தோன்னா
30 kilometers. 30 to 40 இருக்குல்ல? 34. 34 கிலோமீட்டரா. ஸோ அங்கே போய் இறங்கி பஸ் ஏறி 34 கிலோமீட்டரில் மூகாம்பிகா டெம்பிள் இருக்குது. ஸோ அங்கே போய் அம்பாவை தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் பெங்களூருக்கு. பெங்களூர் போய் பெங்களூரில் ஒரு நாள் ஒரு 5 or 6 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சென்னை போகணும். இதில் ட்ராவல் லவர்ஸ் தான் அதிகம். கோயிலில் நாம் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், ஒரு half a day தான். பாருங்கள், சென்னை டு பெங்களூர் 300 கிலோமீட்டர், அப்புறம் பெங்களூர் டு மூகாம்பிகாவுக்கு வந்து 591, கரெக்ட்? 591 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்தாச்சு. நேற்று ஈவினிங் 5:50க்கு எடுத்த ட்ரெயின் காலையில் வந்து 6:15 வந்து வச்சுருக்காங்க. ஏதோ ஸ்கூல் நினைக்கிறேன். ஆந்திரா மாதிரியே ஜிலேபி பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? ஈஸியா இருக்குண்ணே. இல்லடா, இங்கேருந்து குதிக்கலாம், உள்ளேருந்து ஏற முடியாது பாரு. அட பாடுறா, இங்க பாருங்க. ஆமாண்டா, ஆமா இங்கேருந்து பார்த்தா அதிகமா இருக்காம எனக்கு அடுத்து தெரிஞ்சு. நல்லா இருக்குல்ல ஸ்கூலு? 10, 30, 2, 30, 6, 30. நம்ம ஊர் அமரன் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு. அமரடு సాయి పల్లెలు తెలుగా. ஒருவழியா ஸ்டேஷன் டு ரோடு வந்தாச்சு, நடு ரோடு வந்தாச்சு. இதுதான் பைபாஸு, பெங்களூர் கோவா பைபாஸு. கோவாக்கு போக வேண்டியது மைசூர் எல்லாமே இந்த ரோடு தான் பைபாஸு. இதை நாங்கள் போக வேண்டிய சூப்பர் டீலக்ஸ் பஸ். ஸோ இதில் ஏறி உட்கார போகிறோம். இன்னும் பைலட் வரல. அவர் ஏறி உட்காந்தாருன்னா போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, பாருங்க, நிற்கிற பஸ்ஸில் தூங்கிட்டு இருக்கான். இல்லை அவ்வளோ இடம் இருக்கு. ஹாய் பார்த்திவா. அண்ணே, என்னடா மண்டை கட்டு மகராஜா, இங்கே பாருங்க இவரா அப்படின்னு வந்து சொல்றது நிறைய இருக்கு. ஹாய் ராம். ஹாய். ஃபைனலா கொல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். குன்னூர் பஸ் ஸ்டாண்டா? கொல்லூரா? கிளைமேட் கொல்லூர் மாதிரி தான் இருக்கு. பாருங்க. ஹாய் புஷ்பா. ஹாய்ண்ணா. 102 எது? புஷ்பா 2. நான் லைட் ஆக சொல்லட்டுமா புஷ்பனுக்கு? டேய், முகத்தை ஏன்டா மறைக்கிற? கள்ளச்சாரம் கேஸில் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏற்றின மாதிரி. ஹாய், பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ அப்படியே கோயில் நோக்கி போயிட்டு இருக்கோம். வாங்க. இங்கே பாடுறா பஸ் டிக்கெட்டு. நான் மளிகை சம்மா பில்லுலாம் நினச்சேன். அப்பாடா, ஒரு வழியாக கொல்லூர் வந்து ரீச் ஆயாச்சு. இதுதான் கொல்லூர் பஸ் ஸ்டாண்டு. எப்படி இருக்குன்ட்டு மூகாம்பிகா டெம்பிளுக்கு பஸ்ஸில் இருந்து இறங்கியாச்சு. இங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கு ரோட்டில் அப்படி நடந்து போனோம்னா இங்கே ஒரு ஆறு இருக்கான். ஆறில் குளிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போக வேண்டியது தான். ஸோ ஆறில் குளிக்கிறவங்க குளிக்கலாம், ரூம் எடுத்து பாத்ரூமில் குளிக்கிறவங்க குளிக்கலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பம் அது. ஆனால் குளிர்ந்து பயங்கரமாக. வாங்க போவோம்.
சிலு சிலு குளிர் பயங்கரமாக அடிக்குது. அப்போ இப்போ இதமான ஒரு டீ, கர்நாடகாவில் வந்து ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. டிஃபன் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு முயற்சி பண்ணிடுவோம். ரிஸ்க் தான் எடுக்கணும். பார்ப்போம். நாங்கள் இப்போ கர்நாடகாவில் இருக்கோமா இல்லை கேரளாவில் இருக்கோமான்னு தெரியல. ஏன்னா கேரளா எஃபெக்டில் தான் இந்த இடமே இருக்குது. கேரளா ஃபீலிங் தான் இருக்குது. இல்லை SCDCC ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் சைலண்ட்டாக இருக்குல்ல ஏரியா. சூப்பர். இது முன்னாடி போகிறாரு கருப்பு சட்டை. இவர் தான் இப்போ எங்களுக்கு ரூம் காட்ட போகிறவர். அதாவது இந்த ஹோட்டல் ரூம் இவர்கிட்ட தான் கேட்டோம். அவர் தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவரை பின்தொடர்ந்து நாங்களாம் அப்படியே போயிட்டே இருக்கோம். குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் ரூம் கேட்டோம். ஸோ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு பேசியிருக்கோம். எங்கள் லக்கேஜெல்லாம் வைக்கிறதுக்கும் இடம் வேணும்ல, அதான். சாரியாக அணிவகுத்து எறும்புங்க மாதிரி காலையிலே சுறுசுறுப்பாக கோயிலுக்கு வந்திருக்காங்க ஸ்கூல் பசங்க. கருப்பு சட்டை சேட்டா எங்களுக்காக வெயிட் பண்ணி அங்கங்கே நின்று கூட்டிகிட்டு போகிறாரு. எங்களை அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நாங்கள் வேறு எங்கேயாவது ரூம் எடுத்துருவோம்ல, அதான் தொழில் தருவோம். போங்க சேட்டா. ஓ ஏய், குளிக்கலான்னு சொன்ன ஆறு இதானடா? என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்குது? ஆனால் தெளிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் கூட கருப்பு சட்டை சேட்டாவை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன். மொக்க ஹோட்டலில் கூப்பிட்டு வருவாருன்ட்டு. பரவாயில்ல, கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஹோட்டல். முருடீஸ்வரர். லக்கேஜ் எல்லாம் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருந்தோம். ரூமை பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகலான்னு பார்த்தோம். ஸோ ரூம் ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இப்போ போய் லக்கேஜ் எடுக்க போகிறோம். ரூம் நல்லா இருக்கு. ஓகே, ரூம் சாவியெல்லாம் வாங்கிட்டாரு. ஸோ ரூம் புக் ஆகிடுச்சு. அதாவது எங்களுக்கு 101 அதாவது நாங்கள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நேராக கோயிலுக்கு போனோம். கோயில் எதிர்க்கே அது வரைக்கும் கோயில் இங்கே இருக்குது, இங்கே ஹோட்டல். ஸோ எதிர்க்கே ஹோட்டல். ஒரு 3 மணி நேரத்துக்கு கேட்டோம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஹோட்டலுக்கு கொண்டுலாம் எங்கள் பேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. ஸோ 4 பேருக்கு 800 சொன்னாங்க. அதை கம்மி பண்ணி 400 பேசியிருக்கோம். அப்படி பேசிக்கோ 800ல் 8 பேர் நாங்கள் போகிறோம். ஓகே, இது பாருங்கள் ரூம் சாவி கூட நம்பிக்கை. நம்ம ஊரில் இப்படி கொடுத்துருவாங்களா? ரூம் சாவியே கொடுத்துட்டாங்க. இன்னும் நாங்கள் ஒரு 10 பைசா பே பண்ணலை. அதுக்குள்ளே ரூம் சாவி கொடுத்துட்டாங்க ஒரு நம்பிக்கையின் பேரில். ஓகே, ஒரு என் முகத்தை பார்த்து இருக்குமோ? எஸ், ஓகே. ஓகேங்க, இப்போ நாங்கள் வந்து குளிச்சுட்டு ஹோட்டலில் குளிச்சுட்டு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறேன்? தம்பி ஸ்ட்ராங்காக பார்த்தேன். ஸ்ட்ராங்காக ஊருக்கு கொண்டு போய் இடம் போட்டு தானே நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. இதுவே நம்ம ஊரில் ஒரு குறை சொல்லலை, ஆனால் குறையாக இருக்கிறதுனால இங்கே நிறைய பற்றி பேசுகிறேன். எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் தண்ணி.
இந்த எழுத்தை நம்ம தலைகீழாக பார்த்தாலும் நேராக தான் தெரியும். கனடாவில் இருக்கு. ஏய் ராமே, ஏய் ஒவ்வொரு இது கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருங்க. ஏன்னா காலையில் மங்களகரமா வாவ், கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் சிவஸ்தலமாக பார்த்து மலை மலையாக ஏறிட்டு இருந்தான், இப்போ திடீர்னு மூகாம்பிகா டெம்பிள் வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. சின்ன வயசில், அதாவது 6வது 7வது படிக்கும்போது தாய் மூகாம்பிகைன்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த தாய் மூகாம்பிகை படத்தில் ஒரு பாட்டு இருக்கும், ஜனனி ஜனனி ஜெகம் நீ அகம் நீ அப்படின்னு ஒரு பாட்டு. என்னமா இருக்கும் தெரியுங்களா அந்த பாட்டு? என்ன தெரியல, அந்த பாட்டு வந்து சான்ஸ்கிரிட்ல இருக்கும், நிறைய வார்த்தைகள் எனக்கு புரியாது. சும்மா அப்படியே முணுமுணுத்துட்டு இருப்பேன் அந்த வயசுல இருந்தே. என்னோட காலேஜ் செகண்ட் இயர்ல மியூசிக் ட்ரூப் ஒன்று ஆரம்பித்தேன். முதல் பாடல் டிவோஷனல் சாங் இந்த பாட்டு தான், தவறாமல் இருக்கும். இந்த தாய் ஸ்ரீ மூகாம்பிகையை பாட்டோட நிறுத்திடாம பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நாம ஆசைப்பட்டா போதுமா, அவர் அனுமதிக்க வேணாமா? பர்மிஷன் கிராண்டட். ஸோ வந்தாச்சு. शिवशक्त्यायतो यति भवति शक्ति प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वा आरात्या हरिहर विरिञ्चादिभिरभि प्रणन्तुं स्तोतुं वा कथमहृतपुण्यः प्रभवति. மன்னிக்கணும் ராஜா சார், காப்பிரைட் எல்லாம் பாடிட்டேன், மன்னிச்சிருங்க.
ஸ்ரீ மூகாம்பிகை தாயோட கருவறையில் ஒரு அதிசயம் என்னன்னா, அங்கே ஒரு சுயம்புலிங்கம் இருக்கு. மூகாம்பிகை தாய்க்கு தீப ஆராதனை காட்டும்போது அந்த சுயம்புலிங்கத்தை திறந்து மூடுறாங்க. ஸோ டிவோட்டீஸ் கேர்ஃபுல்லாக கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லபடியாக நினச்சபடியே ஸ்ரீ மூகாம்பிகை தாயோட தரிசனம் கிடைச்சிது. ரொம்ப அமைதியாக, ஆரவாரம் இல்லாமல், ரொம்ப கும்பல் இல்லாமல், ரொம்ப அழகாக தரிசனம் பண்ணி வெளியே வரோம்.